ஏழாவது ஊதிய கூட 26,000 கேட்டாங்க. ஆனால் கொடுத்தது 18,000 தான் கொடுத்தோம். குறைந்தபட்ச ஊதியத்தில் ஒரு ஆண்டு வரை 6%, 4,800 ரூபாய் கொடுக்கணும். கடந்த சம்பள கமிஷனில் பெற்று வந்த சம்பளத்துக்கு ஈடாக அந்த பர்சன்டேஜ் வைஸ் பார்த்தோம்னா இது 6வது சம்பள கமிஷன் 54%னா 7வது சம்பளಕ್ಕೆ 14.3 தான் வாங்கியிருக்கிறோம். ஆனால் ஊதியம் 100% டிஏ மெர்ஜர் பண்ணாலும் கொஞ்சம் அதிகமாக கிடைத்தது. ஆனால் உண்மையான பணப்பலன் 14.2. இதுக்கு 6 கம்பேர் பண்ணால் இது கம்மி, 7 கம்மி. 1.82 கிடைக்கும், 1.75 கிடைக்கும், 2.1 கிடைக்கும். அப்படி பலவிதமான கருத்துக்களை இணைத்து எழுதிட்டே இருக்கிறாங்க. மின்சார வாரியம் அது மத்திய அரசில் என்ன கொடுக்குறாங்களோ அது மாநில அரசு ஊழியர்களுக்கு கிடைக்கும். அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் டிஜே சங்கர். இன்றைய வீடியோ 8th பே கமிஷன் ஜனவரி 1/1/2026 முதல் 8வது ஊதியக்குழு மத்திய அரசு ஊழியர்களுக்கு அறிவிக்கணும். அது கமிட்டி போட்டாங்க. மத்திய அரசில் அமைச்சரவையில் பேசினாங்க. பல்வேறு விஷயங்கள் நடந்தாலும் கூட கிட்டத்தட்ட 2026 5 மாதங்கள் வந்தாச்சு. அது அடுத்த கட்டத்துக்கு என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரியல. இந்த ஆண்டில் ஒரு டிஏவையும் 2% கொடுத்துருக்காங்க. ஸோ 8th பே கமிஷன் என்ன பண்ண போகுது? அகில இந்திய அளவில் இருக்கக்கூடிய நேஷனல் கவுன்சில் ஜேஎம்சி என்று சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு சென்ற ஏப்ரல் மாதம் ஒரு அறிக்கையை மத்திய அரசுக்கு சமர்ப்பித்திருக்கு. ஒவ்வொரு முறையும் அந்த NCJMC ஊதியக்குழு துவங்குவதற்கு முன்பாக அகில இந்திய அளவில் இருக்கக்கூடிய விலைவாசி பல்வேறு விஷயங்களை வைத்து எவ்வளவு டிஏ வேண்டும், எவ்வளவு ஊதியம் கொடுக்கணும், என்னென்ன கேட்ட எவ்வளவு குறைந்தபட்ச ஊதியம் எவ்வளவு, அதிகபட்ச ஊதியம் எவ்வளவு இருக்க வேண்டும் என்பதையெல்லாம் அதனோட கணக்கீடு பண்ணி அதனுடைய கால்குலேஷனோட ஒரு நீண்ட பட்டியலை ஒன்றிய அரசுக்கு நிதி அமைச்சகத்துக்கு கொடுக்கும். அந்த அடிப்படையில் இந்த 8வது ஊதியக்குழு ஒட்டியும் NCJMC என்று சொல்லக்கூடிய அந்த அமைப்பு நிதி அமைச்சருக்கு கொடுத்துருக்கு, மத்திய அரசு கொடுத்துருக்கு. என்ன கொடுத்துருக்குறாங்க என்பதை பற்றி தான் நம்ம இன்னைக்கு வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க. 8வது ஊதியக்குழு. 8வது ஊதியக்குழுல NCJC பரிந்துரைகள்னு சொல்றது. ஜாயிண்ட் அது NCனா நேஷனல் கவுன்சில் ஆஃப் ஜாயிண்ட் கமிட்டி ஆஃப் மேனேஜ்மெண்ட் அப்படின்னு சொல்றது. ஸ்டாஃப் சைடுன்னு சொல்றது. இவங்க என்ன பரிந்துரை பண்ணியிருக்கிறாங்க என்பது தான் சொல்லணும். குறைந்தபட்ச ஊதியம் 69,000. போன 7வது ஊதிய கூட குறைந்தபட்ச ஊதியம் 18,000. இந்த ஊதிய ஊரில் கேட்குறாங்க, இந்த பே கேப்ஷனில் கேட்குறாங்க 69,000 இருக்கு. ஆக்சுவலாக 7வது ஊதிய கூட 26,000 கேட்டாங்க. ஆனால் கொடுத்தது 18,000 தான் கொடுத்தாங்க. அதிகபட்ச ஊதியமாக பாரு 8,28,000. அதிகபட்ச ஊதியம் 20 பாரு. இது நமக்கு இந்த அமௌண்ட்டை பார்த்து நமக்கு தலை சுற்றுறாங்க. 8,28,000. இப்போ அதிகபட்ச சம்பளம் 2,00,000 ரூபாய் என்று இருக்கு. ஆண்டு உயர 6%. ஏற்கனவே வாங்கிட்டு இருக்கிறது 3% தான் இன்க்ரிமெண்ட். இப்போ ஆண்டு உயர இன்க்ரிமெண்ட் என்பது 6% கேட்டிருக்காங்க. அப்படின்னா என்ன கிடைக்கும்? 69,000. குறைந்தபட்ச ஊதியம் 69,000 இன்ட்டு 6%னா ஒரு இன்க்ரிமெண்ட்டுக்கு 4,800 ரூபாய். குறைந்தபட்ச ஊதியத்தில் ஒரு ஆண்டு வரை 6%னா 4,800 ரூபாய் கொடுக்கணும். சரி, 4,800. அதிகபட்சமாக வாங்குற 8,28,000. 8,28,000ல் 6% அப்படின்னு சொன்னால் 49,680 ரூபாய் ஒரு இன்க்ரிமெண்ட், ஒரு ஆண்டு உயர்வு இன்க்ரிமெண்ட் கொடுக்கணும்னா அதிகபட்ச ஊதியத்தில் 8,28,000ல் 49,680 ரூபாய் கொடுக்க வேண்டும். இது சரி. HRA. இப்போ HRA வீட்டு வாடகை எப்படி? வீட்டு வாடகை எப்படிலாம் ஏற்கனவே 30% அப்படின்ற மாதிரிலாம் இருக்குது. அந்த ஏற்கனவே வாங்கியிருக்கிற ஊதியத்தில் 7வது ஊதிய கூட அப்படி இல்லை. இப்போ இதில் பாருங்கள். XCT, YCT, ECCT. XCT மெட்ரோபாலிட்டன் சிட்டிஸு, இந்த சென்னை, மும்பை, கொல்கத்தா என்று சொல்லக்கூடிய பெரு கிரேட்டர் சிட்டி மாதிரி. YCTனா இப்போ நகரங்கள், இது கிராமங்கள் அப்படின்ற மாதிரி. XCT, YCT, ECCT. XCTக்கு 40% HRA, YCTக்கு 35% HRA, ZCTக்கு 30% HRA. 2 கொடுக்கும். அப்படின்னா குறைந்தபட்சமாக HRA எவ்வளோ? 20,700 ரூபாய். குறைந்தபட்ச HRA 20,700. அதிகபட்ச HRA 3,31,200. தலை சுற்றுது பாருங்க. இப்போ HRA மேக்சிமம் 3,31,200. எதுக்கு? இந்த 8,28,000 ரூபாய் வாங்கினாங்கன்னா அதுக்கு HRA 3,31,200 ரூபாய் கொடுக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கு. இது யார் சொல்லியிருக்காங்க? NCJCM என்று சொல்லக்கூடிய அகில இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரு கமிட்டி. அது ஸ்டாஃப் சைட் கமிட்டி. ஒவ்வொரு முறையும் அந்த பே கமிஷன் வருகின்ற பொழுது பே கமிஷனை ஒட்டி அரசுக்கு கொடுக்கக்கூடிய பரிந்துரை இதை கொடுத்துருக்கு. இது HRA வரை கொடுத்துருக்கு. இப்போ மத்திய அரசு கொடுக்கக்கூடிய பே கமிஷன், சென்ட்ரல் CPCன்னு சொல்லுது. அந்த பே கமிஷன் இப்போ 8வது ஊதியக்குழு 7 ஊதியக்குழுவில் வாங்கிய பணப்பலன்கள் என்ன என்பதை பார்ப்போம். ஃபர்ஸ்ட் 1வது சம்பள கமிஷன். இது ஆக்சுவலாக சுதந்திரத்துக்கு முன்னாடி பிஃபோர் இண்டிபெண்டன்ஸ் கொடுத்துருக்குறாங்க. அப்போ 25 ரூபாய் இன்க்ரிமெண்ட் கொடுத்ததாக அது நம்ம அதை பிளாங்க் அவுட்டோம். 2வது சம்பள கமிஷனில்
14.12% ரெண்டாவது சம்பள கமிஷன். மூணாவது சம்பள கமிஷன் 20.6% கொடுத்துருக்கு. நாலாவது பே கமிஷன் 27.6% கொடுத்துருக்காங்க. அஞ்சாவது பே கமிஷன்ல 31% கொடுத்துருக்காங்க. ஆறாவது பே கமிஷன் 54% கொடுத்துருக்காங்க. ஏழாவது பே கமிஷன்ல 14.3% கொடுத்துருக்காங்க. அந்த ஏழாவது பே கமிஷன்ல இந்த NCJCM என்று சொல்லக்கூடிய இந்த அமைப்பு அப்ப கேட்டது என்னமோ 65.8 65.8 கொடுத்தாங்க. ஆனா கொடுத்ததுன்னா 14.3. ஆனா அந்த ஏழாவது ஊதிய குழுல கூட நமக்கு வந்து சம்பளம் அதிகமா கிடைச்ச மாதிரி தெரிஞ்சுக்க ஒரு ஃபீல் இருந்திருக்கும். ஏன் அப்படின்னா அப்ப DA 100%ல மெர்ஜ் பண்ணாங்க. மெர்ஜ் பண்ணதுனால அதிகமான சம்பளம் கிடைத்தார் போன்று தோன்றிருக்கும். ஆனா உண்மை என்னன்னா கடந்த சம்பள கமிஷனில் பெற்று வந்த சம்பளத்துக்கு ஈடாக அந்த பர்சன்டேஜ் வைஸ் பார்த்தோம்னா இது ஆறாவது சம்பள கமிஷன் 54%னா ஏழாவது சம்பளக்கு 14.3 தான் வாங்கியிருக்கிறோம். ஆனால் ஊதியம் 100% DA மெர்ஜர் பண்ணாலும் கொஞ்சம் அதிகமாக கிடைத்தது. ஆனால் உண்மையான பணப்பலன் 14.3. இதுக்கு 6 கம்பேர் பண்ணால் இது கம்மி, 7 கம்மி. இப்போ எட்டாவது சம்பள கமிஷன் இப்போ பரிந்துரை பண்ணியிருக்காங்க இல்லையா, NCJCM கேட்குது. எவ்வளோ கேட்குது? இப்போ எட்டாவது ஊதிய கூட சம்பளம் எவ்வளோ கேட்குறாங்கன்னா 139.58% கேட்குறாங்க. இது NCJCM வந்து இப்போ ஏப்ரல் மாதம் 24ஆம் தேதி அந்த 24ஆம் தேதி அவங்க நிதி அமைச்சத்துக்கு கொடுத்துருக்கக்கூடிய பரிந்துரையில் அந்த மாதிரி கேட்டிருக்காங்க. ஆனால் என்ன கிடைக்க போது பார்க்கல. இப்போ ஃபிட்மெண்ட் ஃபேக்டர் அப்படின்ற வகையில் பார்த்தீங்கன்னா 69,000 குறைந்தபட்ச ஊதியம். போன முறை ஏழாவது ஊதிய குழுல வந்து குறைந்தபட்ச ஊதியம் 18 டிவைட் பண்ணி 3.83% வருது. இது ஃபிட்மெண்ட் ஃபேக்டராக. ஒர்க்கிங் ஷீட் போட்ட வந்து 69,000 எப்படி கொண்டு வரோம் அப்படின்னா 31 பேசிக் பே பழைய பேசியே 18,000. 1/2000 D 60%. இப்போ 2% கொடுத்துட்டாங்க. ஆனால் 60% 10,800. பே பிளஸ் டி கூட 28,800 ரூபாய். ஏற்கனவே இந்த 40,800 69,000 இருக்கு இல்லையா, 69,000 குறைந்தபட்ச ஊதியம் அவங்க கேட்குறாங்க அப்படின்னா அந்த 69,000த்துல 28,800 கேட்டோம்னா 40,200 ரூபாய். இந்த 40,200 போட்டோம்னா இந்த 69,000 இல்லையா தான் இந்த 28,800 ரூபாய் 40,200 ரூபாய் சேர்த்தா 69,000 வரும். நியூ பேசிக் 69,000 ரூபாய். இப்போ என்ன கொஸ்டின் வருதுன்னா குறைந்த பேசிக் பே 69,000 குறைந்தபட்சம் ஊதியம் கொடுப்பாங்களா என்றது மிகப்பெரிய கேள்வி. ஏழாவது ஊழிய குதிரை 2.57 கொடுத்தாங்க. 2.57 கொடுத்த பொழுது நமக்கு 14.3% வந்தது. ஃபிட்மெண்ட் ஃபேக்டர் வந்து 2.57 வருது. ஆனால் அப்போ 65.8 கேட்டாங்க. 100% டி மெர்ஜ் பண்ணாலும் அதிகமாக ஊதியம் பெனிஃபிட் கிடைச்சிது. இப்போ என்னன்னா 69,000 கேட்குறாங்க. பேசிக் பே கேட்குறேன். இப்போ DA ஆசிட்டிஸ் 60% தான். DA மெர்ஜ் பண்ண போகிறது கிடையாது. அப்போ 69,000 கொடுக்குமா கிடைக்குமா அப்படின்னு இப்போ ஊடகத்தில் என்ன செய்திகள் வருது, நிறைய இணையத்தில் எழுதுறாங்க. 1.82 கிடைக்கும், 1.75 கிடைக்கும், 2.1 கிடைக்கும் அப்படின்னு பலவிதமான கருத்துக்களை இணையத்தில் எழுதிட்டே இருக்கிறாங்க. ஃபேக்ட் என்னன்னா சம்பளம் என்பது 69,000 ரூபாய். அவங்க என்ன சொல்றாங்க, குறைந்தபட்ச ஊதியம் போன முறை 18,000 ரூபாய் குறைந்தபட்ச ஊதியம், அதிகபட்சம் 2,50,000 ரூபாய். 1:12 குறைந்தபட்ச ஊதியத்துக்கும் அதிகபட்ச ஊதியத்துக்கு 12 மடங்கு இருக்கணும். அப்போ குறைந்தபட்ச ஊதியம் 69,000 ரூபாய் இருக்கணும்னா அதிகபட்ச ஊதியம் 8,28,000. குறைந்தபட்ச ஊதியம் 69,000னா அதோட 12 டைம்ஸ் அதிகமாக இருக்கணும்னா எவ்வளோ இருக்கணும், 8,28,000. அப்போ 8,28,000 அதிகபட்ச ஊதியம் கொடுப்பாங்களா? மிகப்பெரிய கேள்விக்குறி. குறைந்தபட்சம் 69,000 கொடுப்பாங்களா? அதுவும் கேள்விக்குறி. ஆனால் NCJCM என்ற இந்த அமைப்பு ஒவ்வொரு முறையும் குறைந்தபட்ச ஊதியத்தையும் அதிகபட்ச ஊதியத்தையும் 12 மடங்காக கேட்டிருக்கு. அப்போ ஒருவேளை இப்போ 69,000 கொடுக்கலன்னா இப்போ 40,000 கொடுக்குறாங்கன்னா குறைந்தபட்ச ஊதியம் 40,000 கொடுத்தாங்கன்னா இல்லை நிறைய பேர் 34,500 ரூபாய் எழுதியிருக்காங்க. குறைந்தபட்ச ஊதியம் 34,000 ரூபாய் 34,500 ரூபாய் இருக்கா இன்ட்டு 12 டைம்ஸ் அதிகபட்ச ஊதியம் அப்படிதான் கிடைக்கும். ஆனால் 69,000 என்பது இந்த பாஜக அரசு ஒன்றிய அரசு குறைந்தபட்ச ஊதியமாக இப்பொழுது இருக்கக்கூடிய விலைவாசி உயர்வு பல்வேறு காரணங்கள் எல்லாவற்றையும் கணக்கீடு செய்து பார்த்தால் கொடுப்பார்களா என்றால் மிகப்பெரிய சந்தேகம். கொடுப்பதற்கான வாய்ப்புகள் மிக மிக குறைவு. என்ன கொடுப்பாங்கன்னு தெரியாது. ஆனால் NCJCM அவர்கள் அரசாங்கத்துக்கு நிதி அமைச்சகத்துக்கு தொழிலாளிகள் சார்பாக ஸ்டாஃப் சைட் சார்பாக பரிந்துரை செய்து இந்த சென்ற மாதம் ஏப்ரல் மாதம் கொடுத்த கடிதத்தில் குறைந்தபட்ச ஊதியம் 69,000 கொடுக்கணும், அதிகபட்ச ஊதியம் 8,28,000 கொடுக்க வேண்டும், ஆண்டு வேறு 6% கொடுக்கணும் என்று பல்வேறு விஷயங்களை கொடுத்திருக்கிறார்கள். அப்புறம் HRA, XCT, YCT, ZCTக்கு 40%, 35%, 30% கொடுக்க வேண்டும் என்று பரிந்துரை செய்திருக்கிறார்கள். என்ன செய்வார்கள் என்று தெரியாது. இது ஒன்று.
இது பொதுவாக பொறுத்திருந்து தான் பார்க்க வேண்டியிருக்கு. கூடுதலாக என்னன்னா, மின்சார வாரியம் அது மத்திய அரசில் என்ன கொடுக்குறாங்களோ அது மாநில அரசு ஊழியர்களுக்கு கிடைக்கும். மத்திய அரசு என்ன கொடுக்குறாங்களோ அது இந்தியாவில் இருக்கிற அனைத்து மாநில அரசு ஊழியர்களும் கிடைக்கும், தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மாநில அரசு ஊழியர்களுக்கு கிடைக்கும். மின்சார வாரியத்தை பொறுத்தவரைக்கும் என்னன்னா, மின்சார வாரியத்தில் 4 ஆண்டுகளுக்கு ஒரு முறை ஊதிய உயர்வு கிளாஸ் 3 and 4க்கு ஒப்பந்தம் ஏற்படுத்தப்பட்டு கொடுக்குது. அது இப்போ வாங்கியிருக்கிறோம். 1/12/2023 முதல் கணக்கு. அது 2027 முடியுது. அடுத்த ஊதிய உயர்வு 1/12/2027. 1/12/2027 ஊதிய உயர்வு தொழிலாளிகளுக்கு கிளாஸ் 3 and 4க்கு பேசுகின்ற பொழுது இப்போ இந்த 8வது ஊதிய குழு கொடுக்கக்கூடிய HRACCA குறைந்தபட்ச ஊதியம், அதிகபட்ச ஊதியம் எல்லாம் இணைத்து அடுத்த ஊதிய உயர்வு பேசுவாங்க. ஆனா கிளாஸ் 1 and 2 ஆபீசர்கள் இந்த ஊதிய உயர்வு கிடைக்கும். கிளாஸ் 1 and 2 ஆசிரியர் பே கமிஷன் ஒட்டி தான் மத்திய அரசு கொடுக்கக்கூடிய அந்த பே கமிஷன் ஊதிய உயர்வு கொடுத்த பொறுத்து தான் கிளாஸ் 1 and 2க்கு கொடுப்பேன்னு சொல்லிட்டாங்க. ஒப்பந்தமும் கையெழுத்தாச்சு, அதிகாரிகள் சங்கங்களும் கையெழுத்து போட்டாங்க. அப்ப அந்த அடிப்படையில் அவங்களுக்கு 1/1/2026 இந்த பே கமிஷன் ஒருவேளை ஜூலையிலயோ இல்லை இந்த ஆண்டு இறுதியில் நவம்பர் டிசம்பர்லையோ இல்லை 2027 ஜனவரிலையோ பே கமிஷன் வருகின்ற பொழுது அந்த பே கமிஷனோடு இணைந்து மின்சார வாரியத்தில் இருக்கக்கூடிய கிளாஸ் 1 and 2 அதிகாரிகளுக்கு கொடுப்பாங்க. அதற்கு பிறகு 10 ஆண்டுகளுக்கு அடுத்து மீண்டும் மத்திய அரசு கொடுக்கின்ற பொறுத்த இவர்கள் கொடுப்பாங்க. இதுதான் பே கமிஷன் சம்பந்தமாக மின்சார வாரியத்தில் முதல் முறையாக இந்த ஒப்பந்தத்தின் மூலமாக கிளாஸ் 1 and 2 அதிகாரிகளுக்கு 10 ஆண்டுகளுக்கு ஒரு முறை என்று ஒப்பந்தத்தால் மாற்றப்பட்டிருக்கு, ஒப்பந்தம் ஏற்படுத்தப்பட்டிருக்கு, அதிகாரிகள் சங்கங்கள் கையெழுத்து போட்டிருக்காங்க. ஆனால் எதிர்காலத்தில் என்ன ஆகும் என்று நமக்கு தெரியாது. இதான் வச்சுக்கலாம். இப்போ NCJCM என்று சொல்லக்கூடிய அகில இந்திய அமைப்பு, ஸ்டாஃப் சைடு அமைப்பு, அரசாங்கத்தை அது ஒரு பலம் வாய்ந்த வலிமை புரிந்த அமைப்பு வச்சுங்களேன். அந்த அமைப்பு கொடுத்திருக்கக்கூடிய பரிந்துரையின் அடிப்படையில் நிதி அமைச்சகம் என்ன செய்ய போகிறது என்று தெரியாது. DA மெர்ஜர் பண்ணுவாங்களா பண்ண மாட்டாங்களா என்பது தெரியாது. HRACC இவங்க கொடுத்துற அடிப்படை கொடுப்பாங்களா கொடுக்க மாட்டாங்க என்று தெரியாது. இன்கிரிமெண்ட் 3% 6% உயர்த்தி கொடுத்துருக்காங்க. 6% கொடுப்பாங்களா 5 கொடுப்பாங்களா என்று நமக்கு தெரியும். எல்லாம் ஒன்றிய நிதி அமைச்சகம் செய்ய வேண்டிய முடிவு. அவர்கள் என்ன முடிவை எடுப்பார்கள் என்று தெரியாது. ஆனால் NCJCM என்ற அமைப்பு பரிந்துரை செய்திருக்கிறது. இதில் 70 80 எத்தனை % வரும் என்று நமக்கு தெரியாது. பொறுத்திருந்து பார்ப்போம். இதுதான் லேட்டஸ்ட் பே கமிஷன் சம்பந்தமான அப்டேட்டு என்ற வகையில் நமது சேனலை தொடர்ந்து பார்த்து கொண்டிருக்க அன்பர்களுக்கு ஒரு அப்டேட்டாக கொடுத்துருக்கிறோம். நம்ம சேனலை பார்க்கின்ற நண்பர்கள் தொடர்ந்து பாருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, குறிப்பாக கமெண்ட் பண்ணுங்க என்று உங்களை அன்போடு கேட்டுக்கொண்டு மீண்டும் வேறொரு காணொளியில் சந்திப்போம். அன்டில் தென் பை. நான் உங்கள் TJ சங்கர்.